வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். சூரியன் இப்போ உங்க ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல பயணம் செய்யறாங்க. இதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த அற்புதமான ஆடி மாதங்கள்ல பல வகையிலும் யோகங்களை பெற போறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிரிகளால் ஏற்பட்டிருந்த தொல்லை எல்லாமே நீங்க போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பல சூழ்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருந்த எதிரிகள் இனி எல்லாமே தவிடுபடியாக போறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த மாதிரியான பலன்களை சிம்மராசி அன்புகள் பெற போறாங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இதை சுருக்கமான முறையில பார்த்துடலாம். சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் தான். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. சிம்ம ராசி காலபுருஷனோட அங்காமைப்புல இதயத்தை குறிக்கக்கூடிய 2வது சரராசி. சிம்ம ராசிக்கு ராசி அதிபதியா சூரியனே இருக்கிறதால அந்த ராஜாவுக்கே உரிய குணங்கிறது அமைஞ்சிருக்கும். சிம்ம ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அது நல்லதோ கெட்டதோ எக்காரணத்தை கொண்டும் அதுல இருந்து மாத்திக்க மாட்டாங்க. சிந்தனையா இருக்கட்டும், சொல்லா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு வேகம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு துரோகம் செய்யறவங்களை கண்டா பிடிக்காது. அப்படி யாராவது எங்க வாழ்க்கையில துரோகம் செஞ்சுட்டா அவங்கள என்னைக்குமே மன்னிக்க மாட்டாங்க. வேரோட களைச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடா இருக்கணும், அது சுவையா இருக்கணும்னு விரும்புவாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒல்லியான தேகமா இருந்தாலும் வயசு ஏற ஏற உடல் பருமனாகும். பருமனுக்கேற்ற உயரம், உருண்டையான முகத்தோடு இருப்பாங்க. அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க கண்களில் 1000 கதை பேசும். இவங்க கண்களை பேசுகிறப்ப அசைக்காமலும் கைகளை அசைக்காமலும் இவங்களால இருக்க முடியாது. முன் கோபங்கிறது அதிகமாகவே வரும். அதுக்காக அனாவசியமாக கோபம்லாம் பட மாட்டாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சிம்மராசி அன்புகள். பெரும்பாலும் இவங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. பெரும்பாலும் சுயதொழில் இவங்களுக்கு அமைகிறது சரியான வாழ்க்கையாக இருக்கும். யாருக்கும் கீழே வேலை செய்கிறதும் அடிபணிஞ்சு வேலை செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. பொதுவாகவே வீரமும் தைரியமும் நடந்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க எல்லாருமே ஆட்டி படிக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்க. அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்திங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். சூதுவாது தெரியாமல் எல்லாருமே நம்பிடுறதா இவங்க வாழ்க்கையில் பலவீனமே. வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் வர்ற சண்டையை சும்மா விட மாட்டாங்க. வீடு, வண்டி வாங்கணும், சொத்து நிலம், இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில் அமையும். இருந்தாலும் இவங்க புதுசாக வீடு வாங்கணும்னு நினச்சாவோ, ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சாவோ, ஒரு சின்ன விபத்து நடந்த பின்னாடி தான் அவங்களுக்கு அது நிலைக்கும். அதே மாதிரி வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பழைய வண்டி வாகனம் முதல்ல நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தங்கும். அதே மாதிரி தாய்வழி உறவுகளால் நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், அசிங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சிம்மராசி அன்புகளுக்கு இந்த கண்டக சனி காலத்தை தவிர்த்து வரக்கூடிய காலம் அற்புதமாக அமையும். கடவுளோட பூரண ஆசி பெற்றவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்மராசி அன்புகளுடைய குழந்தைகளும் கடவுளுடைய பூரண ஆசி பெற்றவங்க. சிம்மராசி அன்புகளுக்கு உங்களுடைய குழந்தை பிறப்புக்கு பின்னாடி தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடைக்கும். உங்கள் குழந்தைகள் எல்லாரும் மதிக்கும்படியான வாழ்க்கையை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. எப்போதுமே சிம்மராசி அன்புகள் கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். எந்த வேலையினாலுமே ஒரு உயர்வான நிலையை கொடுக்கும். கோபக்காரங்களா இருந்தாலுமே குடும்பத்தை அனுசரித்து போகிறதுல கெட்டிக்காரங்க. குடும்பத்துக்காக செய்யக்கூடிய கடமையில எப்போதுமே தவற மாட்டாங்க. எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. தொழில் வியாபாரம் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல லாபங்கிறது கிடைக்கும். இந்த சங்கீதம், உணவு, தானியம், இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். பயணம் செய்கிறவங்களுக்கு அதிகப்படியான கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தும். இதனால பயண விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. சொந்த தொழில்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் உங்களால் பிரகாசிக்க முடியுங்கிற அளவுக்கு உங்கள் வாய்ப்பு நிறையவே வரும். பண வரவு இதனால் அதிகமாக கிடைக்கும். யார்கிட்டையுமே கை கட்டி வேலை பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இது வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே சிம்மராசி அன்புகளுக்கு அற்புதம் தான். நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களையும் சனீஸ்வர பகவானுக்கு எல்லை நீல தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி அந்த திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பாக நிறைவேறும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு கண்டகசனி காலமாகவும் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இது வரைக்குமே கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். ஒரு குரல் வலையை நிறைச்சா எப்படி மூச்சு விட முடியாத அளவுக்கு சிரமப்படுமோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில இப்போ பயணம் ஆகிட்டு இருக்குது. சனி பகவான் சந்திரனோட பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் கண்டகசனி காலமாக இருக்குது. இதனால உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டாலே இந்த காலகட்டத்தை அற்புதமாக கடந்து வரும். அதே மாதிரி கண்டகசனி காலத்தை தவிர்த்து வரக்கூடிய காலம் எல்லாமே சிம்மராசி அன்புகளுக்கு அற்புதம் தான். இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்லிணக்கங்கிறது ஏற்பட்டிருக்காது. ஓயாத சண்டை சச்சரவால அவதிப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு தர மாட்டாங்கிறாங்க எண்ணம் இருக்கும். இதனாலேயே சண்டை சச்சரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. கணவன் மனைவி ஊருக்குள்ள ஒற்றுமை ஏற்படும்னா கொஞ்சம் அனுசரிப்பு தன்மையை வேணும். பேச்சில் நிதானத்தோடு செயல்படுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் நிதானமாக பேசுறது நல்லது.
மனம் விட்டு பேசுறது நல்லது. மனம் விட்டு பேசும்போதும் கொஞ்சம் வார்த்தைகளை எச்சரிக்கையா இருக்க பாருங்க. தொடர்ந்து உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்திலும் கண்காணிச்சுட்டு வாங்க. மந்தமான சூழ்நிலை இந்த காலத்துல ஏற்படலாம். தொடர்ந்து குழந்தைகள்கிட்ட அதிகப்படியான கண்டிப்புங்கிறது வேண்டாம். அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்காம போயிருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். பிரச்சனை ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகம் தான். திருமணத்தில் தடை ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இனி அற்புதமான திருமண வாய்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுட்டீங்களா, அது உங்களுக்கு நல்ல பலனை தான் தரும். இந்த ஆடி மாதங்களில் குறிப்பாக சிம்மராசி அன்புகள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா, இது வரைக்கும் பல வகையில் எதிரிகள் சூழ்ச்சி செஞ்சுருப்பாங்க. அந்த சூழ்ச்சி எல்லாமே தவிடுபடியாக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். நிறைய கஷ்டங்கள், நிறைய இடையூறுகள் சந்திச்சு நீங்கள் தொழிலில் ஒரு நல்ல அக்கறையோடு செயல்பட போகிறீங்க. இதனால் ஒரு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சந்திரனோட அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் படிப்படியாக நீங்கும். சாதுரியமாக செயல்படுறது மட்டும்தான் முக்கியம். பல வகையிலையும் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. தொழிலுக்கு புதுசாக கடன் வாங்கவும் நினைப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் தொழிலுக்கு தேவையான கடன் உதவி பல வகையிலும் கிடைக்கிறதால வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வாழ்க்கையில் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். தொழில் இருந்துட்டு வந்த போட்டியாளர்கள் கூட இனி மறைஞ்சு போவாங்க. பலரும் பொறாமைப்பட வைக்கக்கூடிய வாழ்வுங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள் அமைப்போகுது. அரசு சம்மந்தப்பட்ட பணி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் வருமானங்கிறது அதிகமாக இருக்கும். வருமா வராதான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த பணம் கூட இந்த காலகட்டங்களில் உங்கள் கையில் வந்து சேரும். சின்ன வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க, கடை வச்சிருக்கிறவங்களுக்கு கூட கணிசமான லாபங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும். பல வகையிலும் திருமண காரியங்களில் தடை ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு அற்புதம் தான். நெருங்கிய உறவினர் வகையில் மட்டும் கொஞ்சம் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி தாய்மாமன் வழியில் ஏதாவது ஒரு செலவு ஏற்படக்கூடலாம். இதனால இந்த விஷயங்களும் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சிம்மராசி அன்புகளுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் நீக்கிட்டு வந்தீங்கன்னாவே குடும்ப வாழ்வுங்கிறது அற்புதமாக அமையும். சக ஊழியர்கள் மத்தியில் ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நேரம். இந்த காலத்தில் கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வாங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேச வேணாம். இது உங்களுக்கு சில நேரங்களில் எதிராக மாறலாம். தொழில் செய்ய இடங்களும் வீணான விவாதமும் வேண்டாம். மேலதிகாரிகள் கொஞ்சம் உங்களுக்கு வேலையை அதிகமாக தான் கொடுப்பாங்க. எதையுமே திறமையாக செஞ்சீங்கன்னா பாராட்டும் பரிசும் குவியக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகளுக்கு கூட இது அனுகூலமான காலகட்டம் தான். வாய்ப்பு பல வகையிலும் குவிய போகுது. புத்தி சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா லாபமான விஷயம் உங்கள் கையில் அமையும். அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது இனிமையான காலம்னு சொல்லலாம். ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்த இந்த விஷயம் எல்லாமே இப்போ கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைக்கிறதால கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனையும் கூடவே வரும். அதனால நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. பொதுவாகவே சிம்மராசி அன்புகள் நண்பர்கள் விஷயத்தில் எப்போதுமே உறுதுணையாக இருப்பாங்க. கடைசி வரைக்குமே அவங்களுக்காக பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இருந்தாலும் இந்த காலத்தில் நண்பர் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகளுக்கு கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்கிறதால கவனம் இருந்துட்டு வாங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி தந்தையோட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கிறது வேண்டாம். நண்பர்கள் மேலேயும் கோபம் படுறதை கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்புகளை இந்த காலத்தில் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. ரொம்ப நிதானமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து தரும். முக்கியமான விஷயம் என்னென்னா வார்த்தையில் நிதானமாக இருந்துட்டு வாங்க. தேவையில்லாத இடங்களில் நீங்கள் கருத்து சொல்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய வீண் குழப்பம், காரியத்தோட எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. அதே மாதிரி கவன தடுமாற்றம் இல்லாமல் இருக்க பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இல்லைனாலுமே பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. சிம்மராசி அன்புகளுக்கு குழந்தை பாக்கி இல்லாதவங்களா இருந்தால் இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் தவிச்சக்கூடியவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி எதிர்காலத்தையே சிறப்பாக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். திருமணமோ இல்லைன்னா வேலை விஷயமோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் உங்கள் எதிர்காலத்துக்கு உகந்ததாக இருக்கும். இது வரைக்கும் ரொம்ப மோசமான பொருளாதார சூழ்நிலை இருந்திருப்பீங்க. கழுத்தை நெடுக்கிற அளவுக்கு கடன், குழந்தைகளோட வாழ்க்கையில் பிரச்சனைன்னு பல பிரச்சனைக்கு தீர்வு கண்டே உங்களால் சமாளிக்க முடியாமல் போயிருந்திருக்கோம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதம் தான். நீங்கள் இந்த காலத்தில் கடன் வாங்குறது மட்டும் வேண்டாம். அதே மாதிரி அதிக பணம் வருதுங்கிறதுக்காக மற்ற விஷயங்களையும் இறங்காதீங்க. கடன் பிரச்சனைகளையும் மாட்டிக்காதீங்க. மன நலனில் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. இரவு நேரத்துலையும் சரியான தூக்கத்தை எடுத்துகிட்டு வர்றது நல்லது. எவ்வளவுதான் பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலையில் இருந்திருப்பீங்க. தூக்கத்தில் தான் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. தூக்கத்தை சரியான முறையில் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக இரவு நேர தூக்கத்தை எடுத்துக்கிறது நல்லது. சரியான தூக்கம் அமைஞ்சிட்டாவே உடல்நலங்கிறது சிறப்பாக அமையும். தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் சிம்மராசி அன்புகள் படிப்படியான வளர்ச்சி பார்ப்பீங்க. வருமானம் நல்லபடியாக அமையும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே கிடைக்கும்.
மனசில் உற்சாகங்கிறது பிறக்க போகுது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் எல்லாமே சாதாரணமாக இருந்திருக்கும். இனி உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சாதகமாக அமைய போகுது. பொறுப்பு கூடவே கொஞ்சம் அதிகரிக்கிறதால மனசில் கொஞ்சம் பய உணர்வு ஏற்படும். இருந்தாலும் துணிச்சலோடு செயல்பட்டு எல்லாமே வெற்றிகரமாக முடிப்பீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் கைகூடும். விரோதிகள் கூட இப்போ நண்பர்களாக தான் மாறுவாங்க. மறைமுகமாக இருந்துட்டு வந்து எதிர்ப்பு இல்லாமல் விலகும். பண வரத்தன் பார்க்குறப்ப அது திருப்திகரமாக தான் அமையும். கொஞ்சம் கடன் விவகாரங்களை மட்டும் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. மற்றபடி சிம்மராசி அன்புகளுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் சிவபெருமானை வணங்கிட்டு வரதும் அர்ச்சனை செஞ்சுட்டு வரதும் நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் இதனால் வெற்றி கிடைக்கும். மனசில் ஒரு கூடுதலாக ஒரு தைரியமும் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்புகளுக்கு இந்த ஆடி மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.